கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை, புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 5ஆம் திகதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் வாசிப்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே நீதி என்று சொல்லப்படுகிற காரியம் மறக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்கு சென்றாலும், வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப உறவினர்களோடு, அதாவது குடும்பத்தினர்களோடு நாங்கள் தொடர்புகள் வைத்திருந்தாலும் சரி, அந்த இடத்திலே நீதியை இந்த நாட்களிலே காண முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அரசாங்க அலுவலகங்களின் கூட இந்த நாட்களில் நீதியை காண்பது ரொம்ப கடினமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு எதிர்மாறாக இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையை இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நீதியை சரிக்கட்டுற மனுஷனாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நீதிக்காக அவன் பரிந்து பேசுகிறவனாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த நாட்களிலே அந்த நீதியின் மேலே தாகமாக இருக்கிறவர்கள், அவர்கள் எப்படியாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீதிக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் நீதியை சரிக்கட்டும்படியாக, நீதியை செய்யும்படியாக நாங்கள் தாகத்தோடு இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால், கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் திருப்தி அடைவார்களாம் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நீதிக்காக போராடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இந்த நாட்களிலே உண்டாகும். நீதிக்காக காரியங்களை செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இந்த நாட்களில் உண்டாகுவதை வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநீதி நடக்கிற இடங்களிலே போய் அவர் நீதியை பேசுவாராக இருந்தால், அங்கே அந்த இடத்திலே தேவன் அவர்களை திருப்தியாக்கி நடத்துகிறவர் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால்தான் இந்த வேத வார்த்தையில் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு இந்த நாட்களில் உவமைகளாக இந்த நாட்களில் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே தேவன் இந்த நாட்களிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனுஷனுடைய நிலைப்பாடுகளையும் காரியங்களையும் குறித்து இந்த நாட்களிலே அவருடைய இருதயங்கள் நினைவுகளை அறிந்து இந்த நாட்களிலே கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள், 5வது அதிகாரத்திலே தொடங்குகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலேறி அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் இடத்திலே வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளாக இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியில் முதலாவது ஆவியை குறித்தும், இரண்டாவதாக துயரங்களை குறித்தும், மூன்றாவதாக சாந்த குணம் உள்ளவர்களை குறித்தும், நான்காவதாக இந்த நாட்களிலே நீதியை குறித்தும், இந்த நாட்களிலே 5ஆவதாக இரக்கத்தை குறித்தும், இருதயத்தை குறித்தும், இந்த நாட்களிலே சமாதானத்தை குறித்தும், இப்படியாக இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை தெளிவாக அந்த நாட்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையில் ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் எப்படியாக இருப்பானாம்? அவன் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அவர்கள் திருப்தி அடைவார்களாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, திருப்தி வேண்டுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. நீதியை செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில் வாழுகிற நாட்களிலே நீதியை பேசுங்கள், நீதியை சரிக்கட்டுங்கள், நீதியிலே இந்த நாட்களை நடவுங்கள், நீதிக்காக இந்த நாட்களிலே நீங்கள் அங்கே போராடுங்கள். இப்படியாக நீங்கள் செய்கிற வழியிலே நீங்கள் பாக்கியவான்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்ன தன்னுடைய உதடுகளை திறந்து இந்த நாட்களிலே ஜனங்களோடு பேசின இந்த உவமை இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் வரும்படியாக அவருடைய கருத்துக்களே ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அன்பு பிள்ளைகளே,
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கிரிகள் நடப்பிக்கும். ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.